நான் திரு புதுக்கோட்டை சீனிவாசன், பாஜக வலையில் அதிமுக விழுந்து விட்டது, அமித்ஷாவையே சந்திச்சாகிவிட்டது. இன்னைக்கு போய் சந்திச்சா என்ன, சந்திக்கலாம் என்ன, பாஜகவோட அதிமுக கூட்டணி அப்படின்றது ஊரறிஞ்ச ரகசியம் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. தந்தி தொலைக்காட்சி ஆயுத எழுத்து அவைக்கும் நெறியாளர் உள்ளிட்ட பார்வையாளருக்கும் பணிவான வணக்கம். அதாவது சார், அதிமுகவிற்கு என்று ஒரு இலக்கணம் இருக்குது. திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப கருப்பு பலூன் விடுவாங்க, ஆட்சிக்கு வந்துட்டோன்னா வெள்ளக்கடை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அதிமுக எப்பொழுதும் நட்பை பாராட்டி நலன்களை தமிழக நலன்களை பெறுவதுதான் அதிமுகவுடைய பாலிசி. தேசிய கட்சியில் இருப்பவர்களை நண்பர்களாக பாவிக்கின்ற குணம் கொண்டது. பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழியில் அதிமுக. இப்ப இந்த புகழேந்தி என்ன எதுக்கு வருத்தப்படுறாருன்னு தெரியல. சம்பந்தம் இல்லாம அவமானம், தன்மானம், இதெல்லாம் இவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். அதிமுக தன்னுடைய தேர்தல் இலக்கை அது யாரோட கூட்டணி சேர வேண்டும்ங்கிறது அதிமுக கட்சி தெரியுமா? இங்க வந்த தலைவர்களா போயஸ் தோட்டத்துக்கு வந்தாங்க சார். ஒரு வரம்பு தேடி அங்க வந்தாங்க, அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தாங்க. இப்படி ஏர்போர்ட்ல போய் நிக்கலன்றார் சார். புரட்சி தலைவி அம்மா ஒரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை ஒரு தொண்டனாக தலைமை தாங்குகிறார். இவங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற அதிமுகவுடைய துரோகத்திற்கு துணை போனவர்களுக்கும் அதிமுகவிற்கு என்ன சம்பந்தம்? ஒரு வரம்பு வேண்டாமா? அதிமுக கூட்டணி இலக்கை இந்த கட்சியோட கூட்டணின்னு நிர்பந்திக்கிறதுக்கு புகழேந்தி யார் சார்? அதிமுக கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட இயக்கம். இவன் நீக்கப்பட்ட சிலர் தொலைக்காட்சியில் தனக்கு பேர் வர வேண்டும், புகழ் வர வேண்டும் நோக்கத்துக்காக அதிமுகவுக்கு யோசனை சொல்லுகின்ற அளவிற்கு என்ன சார் அக்கறை? சீனிவாசன், அவனுக்கே யோகியது இல்லை, எனக்கு என்ன யோகியது இருக்கு? அவருக்கே யோகியது இல்லை சார். எடப்பாடி பழனிசாமி அயோக்கியர்கள், துரோகிகள் சொல்றாரு சார். இவரு இந்த கட்சிக்கு துரோகம் புகழேந்தி இல்ல இல்ல, அவருடைய பார்வையில நீங்க அதிமுக நீக்கப்பட்டவர். நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, நீங்க கேஸ் போட்டிருக்கீங்க, கேஸ் நடத்துறீங்க. நாங்க பழனிசாமி என்கிற துரோகி தூக்கி எறிந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த கட்சிக்கும் பழனிசாமிக்கும் சம்பந்தமே கிடையாது. யார் சார் பழனிசாமி? உங்களை வெளியேறிவிட்டாரு அப்படின்றாங்க சார். தொண்டர்களுடைய தலைவர் சார், 2 கோடி தொண்டர்களுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர். Who are you புகழேந்தி? புகழேந்தி யாரு? கால்ல ஊர்ந்து விழுந்து இல்ல 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 புகழேந்தி சார். எலெக்ஷன் விடுங்க விடுங்க, அதெல்லாம் பேசாதீங்க. மக்களுக்கு தெரியும். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, அநாகரிகமா பேசாதீங்க. அநாகரிகமா பேசாதீங்க. உங்களை மக்கள் நாகரிகமா நீங்க ஆரம்பிச்சீங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ், விஷயத்துக்கு வேண்டாம், தனி தாக்குதல்கள் வேண்டாம், தனிமனித தாக்குதல்கள் வேண்டாம். துரோகத்தை தவிர வேற என்ன உங்களுக்கு நன்மை? யாரு புகழேந்தினா புகழேந்தி யாரு கேட்டுக்கோங்க சார். நீங்க விடுங்க, எல்லா தொண்டரும் கொடுத்த எவருக்கு யோகியதை சந்திச்சிட்டு தான் வந்து என்ன விட்டு யாருக்கு யோகியது இல்ல. சரி, ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன் ப்ளீஸ் ப்ளீஸ், கூல் டவுன். நோ புகழேந்தி, நான் சீனிவாசனை போட்டு போறேன். நோ சீனிவாசன் மட்டும் பேசுறேன். ஓகே, புதுக்கோட்டை சீனிவாசன் மட்டும் பேசுவாரு. புதுக்கோட்டை சீனிவாசன் இல்ல, அவர் ஆதங்கம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜக தீண்டத்தகாத கட்சி இல்ல, இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு, அண்ணாமலை வளர்த்துட்டு இருக்காரு அப்படின்றாரு. நீங்க ஏன் மறைமுகமா போய் சந்திக்கணும்? அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. நம்ம சட்டமன்ற தேர்தல்னு பேசுறோம். இல்ல இப்ப வரக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் 3வது எம்பி வேணும், அதுக்காக போயிருக்காங்கன்றார். அதுக்கு விஷயத்துக்கு சார், அரசியல்ல எல்லாமே ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அதாவது கசப்புகளை மனசுல நினைச்சுக்கிட்டு எல்லா தலைவர்களும் அதையே நோக்கி நகர மாட்டாங்க. தேர்தல் காலம் ஒரு ஆண்டு இருக்குது, 13 மாதம் தேர்தலுக்கு காலம். அந்த சூழல்ல மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் யாரை விரும்புகிறார்கள்னு அனலைஸ் பண்ணி தான் ஒரு கூட்டணி அமைப்பாங்க. இப்ப பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை நீங்க திட்டம் என்னன்னு நம்ம தலைப்பு தந்தியில போட்டிருக்கிறோம் ஆயுத எழுத்துல. அவர் என்ன சொல்றாரு? உயர்மட்ட அந்த தலைமை என்ன சொல்லுதோ அதன்படி நான் கேட்டுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப அதிமுகவுடைய மோதல் போக்க பாஜகவோ அல்லது அதிமுக பாஜகவோட மோதல் போக்கையே கடைபிடிக்கல. அவங்கவுங்க கட்சிகள் தன்னுடைய களத்துல என்ன அந்தந்த கட்சிகள் எப்படி முன்னிலைப்படுத்தணும், மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், வாக்குகளை எப்படி சேர்க்கணுங்கிற அந்த அடிப்படையில தான் எல்லா கட்சிகளும் களமிறங்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக மாவட்ட செயலாளர்களுடைய அத்தனை கூட்டத்தையும் கூட்டி களப்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப திமுக இன்றைக்கு ஒரு அத்துமீறலான அரசு. இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களும் திமுக அரசால் மிகப்பெரிய வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அரசு
அந்த அரசை அகற்ற வேண்டும். சட்டப்பேரவை தேர்தல்ல மக்கள் விரும்புகிற அரசு அதிமுகவுடைய ஆட்சி அமைக்கணுங்கிறது அதிமுகவுடைய இலக்கு. அதை நோக்கி அதிமுக வேலை செஞ்சிட்டு இருக்குது. பாஜகவோடு கூட்டணி சேருவதா அல்லது மற்ற கட்சிகளோட கூட்டணி சேர்றதாங்கிறத அந்த கட்சி அவகாசம் வச்சிருக்கிறாங்க. அது காலம் வரும், அந்த காலத்துல அறிவிப்பாங்க எந்த கட்சியோட கூட்டணின்னு. இதுதான் அதிமுக நிலைப்பாடு. இப்ப பாரத பிரதமர் வராரு, பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் நிச்சயமா அதை தமிழ்நாட்டு கோரிக்கைகளுக்காக சந்திப்பாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்குது, சந்திப்பாங்க. அதற்கான அனுமதியை அவங்க கொடுப்பாங்க, நம்புறோம். ஒரு ஜனநாயக அமைப்புல ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுல ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கிற இயக்கத்துடைய தலைவரை எப்படி தவிர்ப்பாங்க? அதெல்லாம் நிச்சயம் தவிர்க்க மாட்டாங்க. ஒரு காலதாமதம் அப்படிதானே புரிஞ்சுக்கணும் சார். கேட்டாலும் கேட்கலைனாலும் ஒரு நட்புறவு பாராட்டுகிற இயக்கம் சார் அதிமுக. ஒரு வரலாற்று சிறப்புற்ற இயக்கம். யாரையும் பகைமை கூட இது பண்ணது இல்ல. இதே பாஜக கடந்த காலங்கள்ல என்னென்ன நன்மையை அதிமுக கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்து இருக்குது. இதை புகழேந்தி நெஞ்சு, அதாவது மனசாட்சியோட பேச சொல்லுங்க அவரை. கர்கே அவர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். பாஜக சேர்த்து வச்சதுல நான் ஒத்துக்கிறேன். பாஜக ரொம்ப நல்லது பண்ணிருக்காங்க அதிமுக, நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு கூட்டணி இல்ல ரோடெல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. நீங்க சொல்ற மாதிரி மாவட்ட செயலாளர்கள் சார் இப்பதான் ஒரு வருஷமா கூட்டணி இல்ல அப்படின்னீங்களே. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி நாங்க தலைமை நிலையில முடிவெடுத்து அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லிருக்கணும்ல. ரூல்ட் அவுட். எஸ்டிபி மீட்டிங்ல ஏறி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. கள்ளக்குறிச்சியில கூட்டணியே இல்லன்னு ஏன் சொன்னீங்க? 10 தடவை சொல்லிருக்காரு சார். நிலைப்பாடு சார், சூழல் தான் சார் தீர்மானிக்கும். திமுக பின்னாடியே போயிடுங்க நிலைப்பாடுன்னு சொல்லி. அவர் எல்லாம் அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. பிளீஸ் இபிஎஸ் சந்திக்கல அப்படின்னா கூட்டணி உறுதி ஆகல அப்படின்ற பொருள். கூட்டணி உறுதி ஆகல அப்படின்றப்போ ஓபிஎஸ் டிடிவி சந்திக்கிறாங்க. அப்போ பழைய என்டிஏ தான் தொடருது, அதான பொருள். ஓபிஎஸ் டிடிவி 2024 பிஜேபியோட இருக்காங்க. அது இப்போ என்டிஏன்னா பழசென்ன புதுசென்ன என்ன புதுப்பிக்க போகிறோமா? எஃப்சி எடுக்கிற மாதிரி சொல்லி இல்லை. அமித்ஷா சொன்ன என்டிஏ ஆட்சி அமையுன்றதுல அவர் என்ன கணக்கு வச்சிருக்காருன்றது வேற. இல்லை நான் உங்கள் கேள்விக்கு வந்துடுறேன். ஓபிஎஸ் டிடிவி கூட்டணியில் இருக்காங்க, சந்திக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எடப்பாடி ஐயா கேட்டாரா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தது பற்றி உங்களுக்கு தெரியும். அதிமுகவோ அல்லது எந்த மாநில கட்சியோ முதல்ல செயற்குழுவும் பொதுக்குழுவும் இன்னார் கூட்டணியை பற்றி பேசுவார்னு ஒப்புதல் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் போய் பேசுவாங்கங்கிறது எனக்கு சட்டபூர்வமாக அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. வழிமுறையும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் போய் எதுக்கு இப்போ கூட்டணியை பேசுகிறாரு, ஏன் பேசினார், என்ன பேசினாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. சேஷங்களை சொல்ல விரும்பலை, நம்பர் 1. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டது மோடியின் கணக்கு என்னங்கிறது தான். புகழேந்தி ஐயாவுடைய கணக்கு எந்த டாபிக் கொடுத்தாலும் எடப்பாடி ஐயாவோ பேசணுங்கிறது. பட் நமக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற டாபிக் மோடி ஐயா, அண்ணாமலை அண்டு எடப்பாடி, தட் இஸ் அதிமுக அப்படிங்கிறது தான். அதுக்கு நடுவில் அவர் ஒரு கருத்து சொன்னார், எனக்கு புரியல. அம்மாவை விமர்சித்தார் அண்ணாமலை அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு சம்பவம் தெரியும். 2வது சம்பவம் யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். சும்மா ஊருக்கு கதை சொல்லணும், அவர் அம்மா இப்போ விமர்சித்தாருன்னு சொல்லணும்னா 2வது சம்பவத்தை சொல்லுங்கள். எங்கேயாவது விமர்சித்தாரான்னு சொல்லுங்கள். ஒன்று தெரியும், பத்திரிகையில் கேட்ட 16 கேள்வியில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது அதுவும் குறிப்பிட்டு கேட்ட அந்த கேள்விக்கு ஏதாவது இந்த டெஸ்ட் மாதிரி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அவர் விமர்சிக்கவே இல்லை. அண்ணாதுரை ஐயாவை பற்றியும் அவர் ஒரே ஒரு முறை இந்த சனாதன எதிர்ப்பு விஷயம் பேசும்போது விமர்சித்தார்னு தெரியும். 2வது முறை என்னைக்குங்கிறது எங்கேயாவது சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். இப்போ முக்கியம் இல்லை. மோடி ஐயாவுடைய கணக்கை விட அமித்ஷா எதுக்காக அன்றைக்கி ஒரு பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, அன்றைக்கி இரவு எடப்பாடி ஐயாவை சந்திக்கிறாரு. 10 மணிக்கு ஒரு ட்வீட் வந்திருக்கு. அது பாராளுமன்றத்தில் பேசியதை வைத்து தான் அந்த ட்வீட் வந்தது. பாராளுமன்றத்திலே சொல்லிட்டாரு தமிழகத்தில் இந்த மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ யாரோட பேசி அமைய போகுது, யாரோட வச்சு அமைய போகுதுங்கிறதெல்லாம் கேள்வியே இல்லை, அது அமித்ஷாக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கான்க்ளேவ்ல பேசினார். ஆமாம், நாங்கள் கூட்டணி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு 2023 நடந்தது எல்லாத்தையும் நான் திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா நம்ம அதிமுகவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது எப்படி எட்டு போடும், யூ டர்ன் போடுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2023 இதே மாதிரி ஒரு மீட்டிங்கில்
அமித்ஷா ஐயா வந்து எங்களுடைய கூட்டணி இன்றைக்கு வரைக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் ஒரு வார்த்தை சொன்னார். நாம் ஹிந்தி தெரியாது போட கேஸா, அதனால் அது புரியாமல் இருந்தது. நம்பர் 1. அதற்கப்புறம் பாராளுமன்றம் ஒரு அவசர கூட்டம் நடக்கும்போது எடப்பாடி ஐயாவோட கிட்டத்தட்ட 15 நிமிடமோ அரை மணி நேரமோ தனியாக பேசினார். அப்போ வந்து பாராளுமன்றத்தை பற்றி பேசினாருன்னு தான் நாங்களாம் சொன்னோம். இல்லை கூட்டணியை பற்றி தான் பேசினாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அதுலேருந்து ஒரு வாரத்தில் அல்லது 10 நாளைக்குள்ளே இவங்க வந்து கூட்டணியை முறிச்சுக்கிட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடந்தது. அதாவது சந்தித்தாங்க, பேசினாங்க, கூட்டணி முடிஞ்சு போச்சு. விமர்சித்தாங்க, கூட்டணி முடிஞ்சு போச்சு. இதே எடப்பாடி ஐயா அமித்ஷா வரும்போதெல்லாம் நான் சந்திக்கணுமா அப்படின்னு உங்ககிட்ட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தான் சொன்னார். ஸோ அவர் ஒவ்வொரு விதமாக பேசுகிறதுக்கு இந்த தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் பிஜேபி என்ன நினைக்குதுன்னு சொன்னால், பிஜேபி ஏன் தமிழ்நாட்டை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பஞ்சாபோ, வெஸ்ட் பெங்காலோ, ஜார்க்கண்டோ, கேரளாவோ, தமிழ்நாடோ, தெலுங்கானாவோ இன்றைக்கி பிஜேபி உள்ளே நுழைந்து சீட்டு போட்டு உட்கார்ற பொசிஷனில் வரலை. இந்த 6 மாநிலங்களில் மட்டும் வரலை. மற்ற எல்லா இடத்துலையும் பிஜேபி எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்போ தமிழ்நாட்டை பற்றி எதுக்கு அவசரமாக திங்க் பண்ணணும்? உடனே ஏன் இங்கே ஒரு கூட்டணி வரணும், இங்கே ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணும், அதுவும் அண்ணாமலைஜிக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்போது ஏன் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மட்டும் எங்கிட்ட காரணம் இருக்குது. இப்போ வந்து தேவையில்லாமல் இந்த ஒரு ரூபாய்க்கு 29 பைசா தான் வருதுன்னு ஒரு கதையை விட்டு, அந்த 29 பைசா எப்படி வருதுன்னு யாருக்குமே இன்னி வரைக்கும் சொல்லாமல், எனக்கு தெரியும் டைரக்ட் டாக்ஸை வச்சு பேசுனாங்கன்னு தெரியும், ஆனால் இவங்க சொன்னாங்களா இல்லையாங்கிறத பற்றி தெரியாது.